எந்த ஊராட்சியும் நகரத்தோடு இணைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் தேவை என்பதெல்லாம் அல்ல. அது அவரவர்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காத காரணத்தால் தான் விவசாயிகள் அதை இணைக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய அளவில் அதுக்கான மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நகராட்சி இப்போது பேசினாரே மாரிமுத்து சொன்னாரே, நகராட்சி நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் எப்படி விரிவடைந்தால், இந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி முதலில் ஒரு வீடு கட்டுகிறார்கள். அந்த 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் இருந்து குழாயும் போட வேண்டும், தண்ணீரும் கொடுக்க வேண்டும், சாக்கடை தண்ணியும் கொடுக்க வேண்டும். அப்படி வருகிற போது நகரம் விரிவாகி கொண்டே வருகிற போது அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இடம் தேவை. அது அரசாங்கத்துக்கு புறம்போக்கு நலமாக இருந்தால் அது லகுவாக இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இன்னொன்று சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஊர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது, கரண்ட் லைட் உங்களுக்கு LED லைட் இருக்கிறது, சாலைகள் பராமரிக்கப்படுகிறது, பள்ளி கட்டிடங்கள் சரியாக இருக்கிறது, அங்கன்வாடி கட்டிடங்களும் சரியாக இருக்கிறது. ஆனால் அடுத்த கிராமங்களில் போகும்போது அந்த வசதி இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிறவர் எங்களை கேட்கிறார்கள், என்ன நாங்கள் மட்டும் இந்த வரி கட்டலையா, எங்களுக்கு அந்த திட்டம் வரக்கூடாதான்லாம் கேட்குறாங்க. இப்படி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ், ஒருத்தர் வேணுங்கிறாங்க, ஒருத்தர் வேணாங்கிறாங்க. நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் போகும் என்று உங்களுடைய அதுக்கு இந்த ஆண்டு இந்த 375 ஊராட்சியும் நம்ம இணைத்திருக்கிறோம். ஏற்கனவே அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே பலதரப்பட்ட வகையிலே பலதரப்பட்ட மட்டங்களிலே பேசப்பட்டு எந்தெந்த ஊராட்சிகளை சேர்க்கலாம், விவசாயம் அல்லாத ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று ஒரு குழு முடிவு பண்ணி 375 ஊராட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமானால் மாவட்ட ஆட்சியருடன் சொல்லப்பட்டு மீண்டும் அந்த குழுவில் அது பரிசீலிக்கப்படும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவு இந்த ஓராண்டு ஏற்கனவே நகர்ப்புறத்திலே ஒரு வார்டுக்கு ஒரு இடத்துல மொத்தம் ஒரு 20 பேரூராட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தோம். இந்த தடவை அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த 375 பேரூராட்சிகள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம். அப்படி வருமானால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய நகர்ப்புற உள்ளாட்சியிலிருந்தே அந்த 100 நாள் வேலை திட்டம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதையும் தாண்டி நீங்கள் தேவையில்லை சொன்னால் நீங்கள் எழுதி கொடுங்கள். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரோடு அந்த ஊரை சேர்த்தால் நாம் தலைவராக வர முடியாது என்று ஆட்களை கலப்புகிறார்கள். இது ஒரு விஷயம். நீங்கள் நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படி சொன்னால் அது தவறாக போய்விடும். எனவே எல்லாருக்கும் எல்லாம் என்பது இந்த ஆட்சியினுடையது. யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். இந்த இடம் நாம் அவங்க சேர்ந்தா மெஜாரிட்டியாக இருக்காங்க, நம்ம தலைவராக விட முடியாதுன்னு ஆளை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அதை பார்த்துக்க. வணக்கம்.